ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இப்போ 1 கோடி கிடைச்சிருக்கு அப்படின்னா அதை நீங்கள் என்ன செய்வீங்க? கார் வாங்குவீங்களா, வீடு வாங்குவீங்களா, ரியல் எஸ்டேட் வாங்குவீங்களா, இல்லை ஷேர் மார்க்கெட்டில் போடுவீங்களா? இதில் எதை செய்வீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த காசை வச்சு நீங்கள் எதை செய்வீங்க அப்படின்ற உங்கள் மைண்ட் செட் தான் நீங்கள் ரிச் மைண்ட் செட்டா இல்லை பூர் மைண்ட் செட்டில் இருக்கீங்களா தெரிஞ்சுக்கலான்னு இந்த புக்கோட ஆத்தர் ஹர்வ் ஏக்கர் சொல்கிறாரு. நீங்கள் லாட்ரி வின்னர்ஸை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க என்னதான் க்ரோர்ஸில் வின் பண்ணி இருந்தாலும் 5 to 10 வருஷத்தில் அவங்க பழைய நிலைமைக்கே வந்துடுவாங்க. அதுக்கு காரணம் ஏன் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு காரணம் அவங்களோட மைண்ட் செட் தான். அவங்க ரிச் மைண்ட் செட்டை தப்பாக புரிஞ்சு வச்சிருக்கதால தான் அவங்க ஃபைனான்சியலி ரொம்ப புவராக இருக்காங்க. சரி வாங்க ரிச் பீப்புளோட மைண்ட் செட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 1, ரிச் பீப்புள் ஃபோக்கஸ் ஆன் ஆப்பர்ச்சுனிட்டி, புவர் பீப்புள் ஃபோக்கஸ் ஆன் ஆப்ஸ்டக்கிள்ஸ். ரிச் பீப்புள் எப்போவுமே அவங்கள சுற்றி இருக்க ஆப்பர்ச்சுனிட்டியில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இந்த பிளான் சக்ஸஸ் ஆச்சுன்னா இன்னும் நிறைய ஃப்ரான்ச்சைஸ் ஓப்பன் பண்ணலாமா, இதில் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க. ஆனால் புவர் பீப்புள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு எவ்வளோ லாஸ் ஆகும், இந்த பிளான் நமக்கு செட் ஆகுமா, நம்மளால செய்ய முடியுமா அப்படின்னு அதில் இருக்க ஆப்ஸ்டக்கிள்ஸை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன் ஆத்தர் ஒரு டைமில் எக்ஸசைஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட் அப்புறம் ஷூலாம் ஒருத்தவங்க கிட்ட வாங்கி ரீட்டைல் பண்ணிட்டு இருந்தார். இவர் இப்படி பண்ணுறப்போ அந்த ஷூவில் குவாலிட்டி ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கிறத அவர் நோட்டீஸ் பண்ணார். நாம் ஏன் இதை சரி பண்ணி தனியாக ஒரு பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி அதை சரி பண்ணி அவரோட ஃபர்ஸ்ட் மில்லியனை ஏர்ன் பண்ணார். அவர் மட்டும் நமக்கு ரீட்டைல் மட்டும் போதும், ஏன் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி இருந்தாருன்னா அவர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணியிருப்பார். ஸோ நீங்கள் ரிச் ஆகணும் அப்படின்னா ரிச் பீப்புள் மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நம்பர் 2, ரிச் பீப்புள் ஒர்க் ஃபார் மணி கம்மிங் வே பட் புவர் பீப்புள் ட்ரேட் டைம் டு மணி. எப்பவும் ரிச் பீப்புளோட மைண்ட் செட் பணம் வர்றதுக்கான வழியை உருவாக்குவாங்க. அவங்க செய்கிற வேலைலாம் ஒரு கமிஷன் அப்படி இல்லைன்னா ப்ராஃபிட் வர வழியை தான் அவங்க செய்வாங்க. ஆனால் புவர் பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு நல்ல ஜாப் போகணும், செக்யூராக இருக்கணும் அப்படின்னு மட்டும்தான் நினைப்பாங்க. புவர் பீப்புள் டைமை மணி கூட ட்ரேட் பண்ணுவாங்க. நாம சின்ன வயசுல இருக்கப்போ ஒழுங்கா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு இருப்போம். இதுதான் அவங்க மைண்ட் செட் ஃபுல்லா இருக்கும். இந்த மைண்ட் செட் தான் அவங்க போரா இருக்கிறதுக்கு காரணம். ஆத்தர் அவரோட கம்பெனில மார்க்கெட்டிங்க்கு இன்டர்வியூ பண்றப்போ ஒரு லேடியை இன்டர்வியூ பண்ணாரு. அவங்க மந்த்துக்கு $4,000 சேலரி கேட்டாங்க. ஹர்வ் இந்த சேலரிக்கு நீங்க எனக்கு என்ன செய்வீங்கன்னு கேட்டதுக்கு $20,000 நீங்க பண்ற மார்க்கெட்டிங் செலவை நான் குறைச்சி தருவேன் அப்படின்னு அந்த லேடி சொன்னாங்க. அதுக்கு ஆத்தர் அப்போ $20,000 எனக்கு சேல்ஸ் ஆகலைன்னா நான் என்ன பண்றதுன்னு கேட்டதுக்கு அந்த லேடி நான் உங்களுக்காக தானே ஒர்க் பண்றேன், நீங்க எனக்கு கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும்னு அந்த லேடி சொன்னாங்க. அதுக்கு ஆத்தர் என்ன சொன்னார்னா, சரி எனக்கு இந்த டீல் வேணாம், நீங்க எவ்வளவு சேல்ஸ் பண்றீங்களோ அதுல 50% நான் உங்களுக்கு தரேன்னு சொன்னாங்க. ஆனா அந்த லேடி வேணாம்னு சொல்லிட்டாங்க. இதுதான் புவர் பீப்புள் மைண்ட் செட். அவங்க எப்பவுமே டைமுக்கு மணியை ட்ரேட் பண்ணுவாங்க. ஆத்தர் நம்மளை கமிஷன் இல்லை பர்சன்டேஜில் ப்ராஃபிட் வர மாதிரியான வேலையை நம்மளை செய்ய சொல்றாரு. நம்பர் 3, ரிச் இன்க்ரீஸ் எ நெட் அசட், புவர் இன்க்ரீஸ் எ சேலரி. ரிச் பீப்புள் எல்லாம் அவங்க நெட் அசட்டை இன்க்ரீஸ் பண்றதுல மட்டும்தான் அவங்க மணியை இன்வால்வ் பண்ணுவாங்க. நெட் அசட் அப்படின்னா இப்போ உங்ககிட்ட இருக்க எல்லா அசட்டும், எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ரியல் எஸ்டேட், ஸ்டாக், இதெல்லாம் டோட்டல் பண்ணி கரண்ட்ல நீங்க கடன் வாங்கி இருந்தீங்கன்னா அந்த லயபிலிட்டியை அசட்ல இருந்து மைனஸ் பண்ணீங்கன்னா கிடைக்கிற வேல்யூ தான் உங்க நெட் அசட். ஆனா புவர் பீப்புள் எப்பவுமே அவங்க சேலரி அதிகமா வேணும்னு மட்டும்தான் நினைப்பாங்க. அவங்க அசட்டை பில்ட் பண்றதை விட சேலரி இன்க்ரீஸ் ஆயிடுச்சா, இப்போ இருக்க கார் நல்ல கண்டிஷன்ல இருந்தாலும் புது கார் வாங்குவாங்க, இப்போ இருக்க வீட்டுல இருந்து புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடுவாங்க. எப்பவும் லயபிலிட்டி மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அவங்க சேலரியை வச்சு. நீங்க ரிச் ஆகணும்னா நெட் அசட்ல மட்டும் உங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க. நம்பர் 4, மணி மேனேஜ்மெண்ட். தாமஸ் ஸ்டான்லி மில்லியனர் நெக்ஸ்ட் டோர் புக் எழுதுறப்போ நிறைய பில்லியனர்ஸை இன்டர்வியூ பண்ணாரு. அவங்க கிட்ட இருந்த காமன் ஹேபிட் அவங்க மணி மேனேஜ்மெண்ட் சரியா பண்றதால தான் அவங்க அவ்வளோ மணியை மேக் பண்ணி இருக்காங்க அப்படின்னு தாமஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த மாதிரி லாட்ரி வின்னர்ஸ் எல்லாருமே எவ்வளோ பணம் அவங்களுக்கு கிடைச்சாலும் 5 to 10 வருஷத்துல அவங்க ஸ்டார்டிங்கே வந்துடுவாங்க. இப்படி அவங்க வர்றதுக்கு காரணம் அவங்களுக்கு மணி மேனேஜ்மெண்ட் சரியா பண்ண தெரியாததால தான். ரிச் பீப்புளோட மணி மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கும்னா நீட்ஸ்க்கு இவ்வளோ, வான்ஸ்க்கு இவ்வளோ, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு இவ்வளோ அப்படின்னு அவங்க கிட்ட இருக்க மணியை தனித்தனியா பிரித்து யூஸ் பண்ணுவாங்க. நம்பர் 5,
ரிச் டெடிகேட் பிகம் a ரிச் பட் poor ஜஸ்ட் டிசைர் பிகம் a ரிச். ரிச் பீப்புள் எப்போவுமே அவங்க கண்டிப்பாக ரிச் ஆகணும்னு அவங்கள டெடிகேட் பண்ணிப்பாங்க. அதுக்காக அவங்க நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியாக இருப்பாங்க. அவங்க நினச்ச கோல் அச்சீவ் பண்ணுறதுல மட்டும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக்கோட ஆத்தர் நெப்போலியன் ஹில் சொன்ன மாதிரி எப்படி போர்ஸ் எடிசனை பார்த்து கண்டிப்பாக அவர் கூட பிஸ்னஸ் பார்ட்னராக ஆகணும் அப்படின்னு டெடிகேட் பண்ணதால தான் ஒரு டைமுக்கு அப்புறம் சான்ஸ் கிடைச்சி அவரோட பிஸ்னஸ் பார்ட்னராக ஆனார். அவர் அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண காரணம் அவரோட டெடிகேஷன் தான். ஆனால் பூர் பீப்புள் நான் பணக்காரன் ஆகணும்னு மட்டும்தான் நினைப்பாங்க. ஆனால் அதுக்காக அவங்க எந்த ரிஸ்கையும் எந்த வேலையும் எடுக்க மாட்டாங்க. ரிஸ்க் எடுக்கிறதுல எனக்கு செட் ஆகாதுன்னு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க. ஆக்ஷன் எடுக்காம ரியாக்ஷன் கிடைக்காது. அதனால நீங்க ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா அதுல உங்களை டெடிகேட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லாஸ்டா தேங்க்ஸ் ஃபார் இன்வெஸ்டிங் யுவர் டைம் ஃப்ரெண்ட்ஸ்.